இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸாம்பிள் 3.1 தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. The father age is 6 times his son age. அதாவது ஃபாதரோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜை விட 6 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. 6 இயர் ஹென்ஸ் 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபாதரோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜோட 4 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஃபைண்ட் தி பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சன் அண்ட் தி ஃபாதர்ன்றான். ஓகேவா? இந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஃபாதரோட ஏஜை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இப்ப என்னோட சன்னோட ஏஜை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது என்னோட அசம்ப்ஷன். இப்ப அவன் என்ன சொல்றான்? ஃபாதர் ஏஜ் இஸ் 6 டைம்ஸ் ஹிஸ் சன் ஏஜ். அதாவது ஃபாதர் ஏஜ் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ். அது வந்து எவ்வளோ இருக்கு? 6 டைம்ஸ் ஹிஸ் சன் ஏஜ்னா 6y. அப்ப இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்ப 6 இயர் ஹென்ஸ் the age of father will be 4 times his son age. அப்ப age of father, அப்ப age of father equal to 4 times his son age. சன்னோட ஏஜ் y, அப்ப 4 times. இப்ப இங்க தான் நம்மளுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர் ஹென்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா 6 இயர் ஹென்ஸ்னா ஃபாதரோட ஏஜும் பிளஸ் 6 பண்ணணும், அதே மாதிரி சன்னோட ஏஜும் பிளஸ் 6 பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? 6 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ஒய் பிளஸ் 6. ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 6 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4y பிளஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 எக்ஸோட வேல்யூன்னு 6y. அப்போ 6 பிளஸ் 6y ஈக்குவல் டு 4y பிளஸ் 24. இப்போ நம்ம y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 6y மைனஸ் 4y ஈக்குவல் டு 24 மைனஸ் 6. அப்போ உங்களுக்கு 6y மைனஸ் 4yனா 2y ஈக்குவல் டு 18. அப்போ y ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2, அப்போ 9. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒய்ங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்? சன்னோட ஏஜ். அப்போ சன் ஏஜ் ஈக்குவல் டு எவ்வளோ? 9 இயர்ஸ். இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப சன்னோட ஏஜ் 9 இயர்ஸ் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் நம்ம என்ன எடுத்தோம்? ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 6y. அப்ப 6 இன்டூ 9 ஈக்குவல் டு 54 இயர்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.